உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது அரசியல் மற்றும் சினிமா வட்டாரம் முழுக்க பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா, விஷால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு ஆதரவையுமே சீமானுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பேசியிருக்கிறதா. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நடிகர் விஷால் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தலைவராக ஆனதிலிருந்தே அரசியல் மேல அதிக அளவில் ஆர்வமுள்ள ஒரு நபராகவே தன்னை வெளிப்படுத்தி கொண்டுட்டு இருக்காரு. ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒரு சராசரியான நடிகராக இருந்தவர் நடிகர் சங்க தலைவரான பிறகு முழு நேரம் அரசியல்வாதி போல உணர்றதும், அதற்கு பிறகு நிறைய இடங்கள்ல ரொம்ப புரட்சிகர விஷயங்களை பண்ணதுனால தான் புரட்சி தளபதி அப்படின்னு ஒரு பட்டம் கூட கொடுத்துருக்காங்க. இந்த திருட்டு விசிறிகளை ஒழிக்கணும் அப்படின்னு விஷால் எடுத்த பல நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா திரையுலகத்தில் மிகப்பெரிய பேசும் விஷயமாகவே மாறி இருக்கு. அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்திற்காக இவரை பெரிதளவில் பாராட்டியும் இருக்காங்க. இப்படி இருக்க தற்போது விஷால் அவர்கள் தன்னுடைய படங்கள் பெரிதளவில் வெற்றி பெறலை அப்படின்னாலுமே அவருடைய கவனம் முழுக்க அரசியலில் தான் இருக்கு அப்படின்றத திட்டவட்டமாக நிறைய இடங்களை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இதுலேயும் குறிப்பாக இறுதியாக ஒரு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் அவர் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய ரத்னம் திரைப்படத்தை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டு முடிச்ச பிறகு அரசியல் கேள்விகள் வந்துருந்துச்சு. இந்த ஒரு தருணத்தில் நெறியாளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான அரசியல் தலைவர் யார் அப்படின்னு உங்களுடைய ஆதரவை யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கூட தயங்காமல் சீமானவர்கள் குறித்து ஒரு பெரிய விலாவரியான விளக்கமே பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் கொடுத்துருக்காரு. எதனால் சீமானை பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு எதனால் சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது வரைக்குமே ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்க காரணத்தினால விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபரா அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஷாலுடைய கொள்கையும் கோட்பாடும் வேற அப்படின்ற காரணத்தினாலையும் அவர் ஒரு தமிழன் இல்லை அப்படின்ற காரணத்தினாலையும் நிச்சயமாக சீமானுக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் அனைவருமே இத்தனை நாள் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் முதல் முறையாக தற்போது ஒரு தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னும், நான் ஒரு தெலுங்கனாக இருந்தாலும் தற்போது நான் தமிழ்நாட்டுக்கு கடமையாற்ற காத்திருக்கிறேன் அப்படின்னு விஷால் அவர்கள் பேசியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் ஒரு தெலுங்கர் அப்படின்ற காரணத்தினால திமுக கட்சிக்கு தான் தன்னுடைய ஆதரவு கொடுப்பாரு அப்படின்னு பலரும் எதிர்பார்த்த வேலையில் இவர் தன்னுடைய ஆதரவு சீமானுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இவருடைய திரை வாழ்க்கைக்கும் அவர் இருக்கக்கூடிய பதவிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வரது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் எதையுமே கண்டுக்காம என்னுடைய ஆதரவு சீமானுக்கு தான் அப்படின்னும் மக்கள் கூட 26 தேர்தலில் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு விஷால் பேசியிருக்கிறது அனைவருமே ஆச்சரியப்படுற வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக விஷால் சீமானை குறித்து பேசும்போது என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீமான் போன்ற தலைவர்களை நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னும், ஆரம்பத்தில் கேப்டன் விஜயகாந்தை தவறு விட்ட மாதிரி சீமானையும் தவறு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சுயேட்சையாக தலைவர்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறது திமுக கட்சியை ரொம்பவே கடுப்பேற்றக்கூடிய விஷயமாகவே இருக்கு. ஏன்னா இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் நிச்சயமாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.